The Country Siddhi Vinayagar Alayam Mahakumbhabhishekam is taking place on the 1st of November 2026. All devotees are warmly invited to join this blessed occasion and receive Lord Vinayagar's divine blessings. For more information or if you wish to contact the temple, please find the contact number in our description box. Thank you and look forward to seeing you all there. அனைவருக்கும் வணக்கம். கவுண்ட்ரி சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. விநாயகரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க ஆவலாக உள்ளேன். நன்றி. வேண்டுமாறு வேண்டும் வரங்களை எல்லாம் அருள் பாலத்து கொண்டிருக்கின்ற கொவன்றி ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானுடைய திருப்பெருங்கருணையினால் எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகமானது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் கர்மாரம்பம் ஆரம்பமாகி வியாழக்கிழமை அதாவது 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் 3 தினங்களுக்கு 10 அடியார்களுக்காகிய எண்ணெய்க்காப்பு சாத்தும் விவரங்கள் மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அதாவது 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி 31ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் 10 அடியார்கள் ஆலயத்துக்கு வந்து விநாயகர் பெருமான் முதற்கொண்டு பரிவார மூர்த்திகள் அனைத்து சுவாமிகளுக்கும் எண்ணெய்க்காப்பு சாத்தும் விவரங்கள் மிக சிறப்பான முறையில் இடம்பெறும். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொவன்றி ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானுடைய குடமுழுக்கு மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. ஆகவே பிரித்தானியாவில் வாழுகின்ற அனைத்து 10 அடியார்களும் ஆலயத்துக்கு வந்து எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்து ஆலயத்துக்கு வரும் அடியார்கள் இப்பொழுது நிதியுதவி பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஆகவே இது உங்களுடைய ஆலயம். ஆகவே அனைத்து 10 அடியார்களும் ஆலயத்துக்கு வந்து நிதியுதவியை செலுத்தி எம்பெருமானுடைய தோளடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து 48 தினங்களுக்கு மண்டலாபிஷேகங்கள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு இப்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் 80 வீதமான வேலை திட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு 20 வீதம் தான் ஆலயத்துக்கு வந்து எம்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்து உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சுபிக்ஷமாக வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானை பிரார்த்திப்போமாக. நம பார்வதி பதயே மகாதேவா. கோவென்றி தன்னிலே கணபதி வந்தாரே, கருங்கல்லில் காட்சி தந்து கருணையை தந்தாரே, கார்த்திகை மாதத்தில் கும்பாபிஷேகம் காண காணிக்கை செலுத்தி அருள் பெறவாரிரே. ஆற்றங்கரை பார்வதி பதயே மரஹர மகாதேவா. எல்லாம் வெல்ல கொவன்றி ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானுடைய திருப்பெருங்கருணையினால் எம்பெருமானுடைய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகமானது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் கர்மாரம்பம் ஆரம்பமாகி 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் மிக சிறப்பான முறையிலே எண்ணெய்க்காப்பு சாத்தும் வைபவங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் இடம்பெறும். அனைத்து 10 அடியார்களும் அந்த எண்ணெய்க்காப்பு சாத்தும் வைபவத்தில் எல்லோரும் கலந்து சிறப்பித்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொவன்றி ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு பெருஞ்சாந்தி விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெறும். அனைத்து பிரித்தானியா சைவ மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்து உங்களால் இயன்ற நிதி உதவியை செலுத்தி எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தில் எல்லோரும் கலந்து சிறப்பித்து அத்தோடு பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே ஆற்றங்கரை இருக்கின்றது. இதில் தை அம்மாவாசை, ஆடி அம்மாவாசை, மற்ற மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை தர்ப்பணங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே இடம்பெறும். இந்த ஆற்றங்கரையை பார்த்தால் எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய கேணி குளங்கள் அப்படியான சூழ்நிலை இதில் இருக்கின்றது இந்த கொவன்றி பதியிலே. ஆகவே இந்த ஆலயத்திற்கு எல்லோரும் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் புதிதாக அமைக்கப்பட்ட நூதனம் என்று சொல்லக்கூடிய புதிதாக கருங்கல் வேலைப்பாடுகள் முழுக்க. ஆகவே அனைத்து 10 அடியார்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்து உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் சுபிக்ஷமாக வாழ
எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்தி வினா பெருமானை பிரார்த்திப்போமாக. நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. கோவென்றி தன்னிலே கணபதி வந்தாரே, கருங்கல்லில் காட்சி தந்து கருணையை தந்தாரே, கார்த்திகை மாதத்தில் கும்பாபிஷேகம் காண காணிக்கை செலுத்தி அருள் பெறவாரீரே.